ஹாய் எவ்ரிவான், சீரக சம்பாவில் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் சோம்பு, மிளகு, பட்டை, லவங்கம், 4 முந்திரி, 2 பிரிஞ்சி இலை. இது தாளிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1/2 kg மட்டன் எடுத்து 2 விசில் விட்டுருக்கேன். 2 பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை போட்டிருக்கேன். எப்போவுமே மட்டன் லேட்டாக தான் வேகும், சீரக சம்பா சீக்கிரம் வெந்துடும். அதனால் தனியாக விசில் விட்டு வச்சுருக்கேன். சீரக சம்பா 1/2 kg ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு எப்போவுமே பேஸ்மெண்ட் ஃபுல்லாக ஆயில் போட்டிங்கன்னா அந்த பிரியாணிக்கு தேவையான அளவு ஆயில் இருக்கும். அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சிட்டு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். 2 பச்சை மிளகா, அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா. இது சீரக சம்பா பிரியாணின்றதுனால நான் கொரியாண்டர் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன், அந்த மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு 3 ஸ்பூன் இருக்கணும். அட்லீஸ்ட் 3 ஸ்பூன் இருந்தால் தான் அந்த 1/2 kgக்கான அந்த அரோமா நல்லா கிடைக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் 2 விசில் விட்டுருக்கிறதுனால நல்லாவே வெந்திருக்கு. இருந்தாலும் சீரக சம்பா சீக்கிரமாக வேகும் அப்படின்றதுனால மட்டன் நல்லாவே வெந்திருக்கணும். ஒரு கைப்பிடி புதினா இலை எடுத்து நல்லா போட்டு இதோட கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் வேக வச்ச தண்ணியை அளவு தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு சீரக சம்பா அரிசிக்கு 3 கப்பு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். இல்லைனா சாதம் குழஞ்சிரும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் சீரக சம்பா அரிசி எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தட்டை போட்டு மூடிட்டு மேலே கனமாக இருக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக தண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சுட்டு 10 மினிட்ஸ் வந்ததுக்கப்புறம் நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவிட்டு இப்போ அது ஆஃப் தான் பாயில் ஆகிருக்கு ரைஸு. அடியில் கனமாக இருக்கிறதுக்காக ஒரு தவா வச்சு நான் ஒரு 30 மினிட்ஸ் தம் விட்டு எடுத்தேன். ரொம்பவே சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.